வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அக்டோபர் 9ஆம் தேதி அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி. தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகளில் சாம்சங் நிறுவனத்தினர் ஏற்க மறுத்ததாக தகவல். காஞ்சிபுரம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட் தொழிற் பூங்காவில் 640 கோடியில் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி ஆலை. சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. இரத்த அழுத்தம் குறைந்ததையடுத்து மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் நேற்று ஒரே நாளில் புறநகர் மற்றும் மெட்ரோ ரயிலில் 7 லட்சம் பேர் பயணம். சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே பராமரிப்பு பணி நடைபெறுவதால் ரயில் இயக்கத்தில் தாமதம் ஏற்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் விளக்கம். வான் சாகச நிகழ்ச்சியின் போது மக்களால் மெரினா பகுதியில் தேங்கிய 18 டன் குப்பைகள் அகற்றம். பிளாஸ்டிக் பாட்டில்கள் மட்டும் 4 டன் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தகவல். விமான சாகசம் பார்க்க 5 பேரும் வெயில் காரணமாகவே உயிரிழந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். 7 பேர் மட்டுமே தற்பொழுது சிகிச்சையில் இருப்பதாகவும் பேட்டி. இது எல்லாமே வெயில் தாக்கம், இது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள். இந்த 5 பேருமே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்துதான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல. விமானப்படை ஏர் ஷோவில் ஏற்பட்ட உயிரிழப்பில் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. நிகழ்ச்சியில் அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுத்திருந்ததாக விளக்கம். இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. யார் நினைச்சாலுமே, அது ஈவன் பத்திரிகை நீங்க நினைச்சாலும் கூட இது அரசியல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. இந்த 5 பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது. மக்களை பாதுகாப்பது அரசின் கடமை. அதிமுக ஆட்சியின் போது திமுக அரசியல் செய்யவில்லை என இபிஎஸ் கேள்வி. உயிரிழப்பு விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியதற்கு பதில். விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்ததற்கு முதலமைச்சர் முழு பொறுப்பு. லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பகுதியில் அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தரவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. நிகழ்ச்சியில் எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்ற தகவலை உளவுத்துறை மூலம் பெறாதது ஏன் என இபிஎஸ் கேள்வி. முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று நம்பி வந்த மக்களுக்கு துன்பம்தான் நிகழ்ந்ததாகவும் விமர்சனம். விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். தமிழக அரசிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்ட இறப்பிற்கு அரசின் கவனக்குறைவே காரணம் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. தன்னலன் பேணாது மக்கள் நலனை பெரிதாக பேணும் அரசை மக்களுக்கான அரசாக விளங்கும் எனவும் சாடல். ராணுவ விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்தோரில் 5 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனை அளிப்பதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எக்ஸ் பக்கத்தில் பதிவு.
சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். விமான சாகச நிகழ்ச்சியில் முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தமிழக அரசு தவறிவிட்டது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் சரியான முறையாக இது ஒரு ஏற்பாடு செய்யாதன் விளைவாக இது நடந்திருக்கிறது. விமான சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்ட இறப்பிற்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். போதிய வசதிகளை மேற்கொள்ளாததற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். காவல்துறை சார்பில் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் திறப்பு. சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காவல்துறை சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 128 காவலர் குடியிருப்புகள், புதுக்கோட்டை மாவட்டம் மழையூரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 200 ஆண்டுகள் பழமையான சிவன் கோவிலில் சுவாமி சிலைகள் உடைப்பு. சாமி சிலையை சேதப்படுத்திய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. கோவை அவினாசி சாலையில் உள்ள ஸ்டெயின்ஸ் தனியார் பள்ளிக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய் உதவியுடன் போலீசார் சோதனையிட்ட நிலையில் மாணவர்கள் உடனடியாக வெளியேற்றம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சுவரின் மேல் பூச்சி இடிந்து விபத்து. புதிதாக கட்டி 6 மாதங்களே ஆன நிலையில் இடிந்ததால் மக்கள் அதிர்ச்சி. நக்சல்வாதிகளின் பயங்கரவாதம் 2026ஆம் ஆண்டுக்குள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். 8 மாநில முதலமைச்சர்கள் உடனான பாதுகாப்பு ஆலோசனைக்கு பின்னர் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேட்டி. இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் மரியாதை. தலைமை தளபதி அனில் சௌஹான் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். டெல்லி ராஷ்டிரபதி பவனில் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவிற்கு ராணுவ அணிவகுப்புடன் உற்சாக வரவேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணிக்கை. வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு. திருப்பதி கோவிலில் பிரமோற்சவ நிகழ்வின் 4ஆம் நாளில் கற்பக விருட்ச வாகனத்தில் பெருமாள் சேவை. மாட வீதிகளில் உலா வந்த மலையப்ப சுவாமியை கோவிந்தா கோவிந்தா என முழக்கம் எழுப்பி வழிபாடு.